ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. வீட்டிலேயே லட்டு செய்தாங்கன்னு பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, என்னோட ஹஸ்பண்டும் நானும் தான் லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. என்னென்னா நாட்டு சக்கரையில் தாங்க பண்ணுறோம், சீனி வேணாம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் போல் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 1 கப்பு. அதே கப் அளவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. அதாவது அதுக்கப்புறம் கடலை மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கப் கடலை மாவு தாங்க நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு. இப்போது நாட்டு சக்கரையோட கம்பி பதம் பார்க்குறாங்க. இதாவது நூல் மாதிரி வரணும். இது எதுக்காகனா, ரொம்ப நாள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கம்பி பதம் கண்டிப்பாக இருக்கணும். உடனே சாப்பிட்றதா இருந்தால் பதம் எதுவும் தேவையில்லை, ஒரு நூல் கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ கடலை மாவு 1 கப் எடுத்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கட்டியாக பஜ்ஜி மாவு அளவுக்கு கட்டியாக ரொம்ப கலக்கணுங்க. கலக்கினதுக்கப்புறமா எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ அதில் நான் வந்து கரண்டியை பிடிச்சிட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஹோல் உள்ள கரண்டி. இதில் வந்து மாவை கோரி கோரி ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து மாதிரி விழுதுன்னு. சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்சு எடுத்து நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துட வேண்டியதாங்க. இப்போ நல்லா கிண்டி எடுத்தாச்சு, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு காரா பூந்தி சுட்டு கொடுத்துலான்னு சொல்லி தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காரா பூந்தி சுட்டுட்ருக்காங்க. இப்போ இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ லட்டுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. முந்திரி பருப்பு போட்டு தாளித்து லட்டில் கொட்டிட வேண்டியதாங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆறி வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இளஞ்சூட்டிலே உருட்டி வச்சிட வேண்டியதாங்க. மாவுக்கு 7 லட்டு ஒரு குட்டி லட்டும் கிடச்சிருந்துச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வித்தியாசமான டேஸ்ட்டாக கருப்பட்டியில் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நான் நாட்டு சக்கரையில் தாங்க பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.